இசைக்கு எல்லை இல்லை, உணர்வுகளுக்கு மொழி இல்லை. அந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் நம் இதயத்திற்குள் கொண்டு வந்தவர் இசை ஞானி இளையராஜா. இன்று நாம் ஒரு கலைஞரை மட்டும் கொண்டாடவில்லை, 50 ஆண்டுகளாக நம் வாழ்க்கைக்கு இசையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு சகாப்தத்தை தான் கொண்டாடுகிறோம். காதல் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், வெற்றி கிடைத்தாலும், தோல்வி வந்தாலும் நம் மனதில் முதலில் ஒலிப்பது இசை ஞானி இளையராஜன் இசைதான். தமிழ் இசையை உலக அரங்கில் பெருமையுடன் ஒலிக்க செய்த இசை புயல் A.R. ரஹ்மான். புதிய ஒலிகள், புதிய தொழில்நுட்பம், புதிய குரல்கள், புதிய கனவுகள், இவற்றை எல்லாம் இசையாக மாற்றிய உலகமே ரசிக்கும் ஒரு புதிய இசை மொழியை உருவாக்கியவர் இசை புயல் A.R. ரஹ்மான். என் இனிய தமிழ் மக்களே, இந்த ஒரு வரியிலே தமிழ் மக்களின் மனதில் என்றென்றும் வாழும் பெயர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள். தமிழ் சினிமாவை ஸ்டூடியோவிலிருந்து வயல்வெளிக்கு அழைத்து சென்றவர் திரு பாரதி ராஜா அவர்கள். தென்னிந்தியாவிலிருந்து இசைக்குயல் எந்த உணர்வையும் கொடுத்தாலும் அந்த உணர்வாக மாறும் மந்திர குரலில் சொந்தக்காரர். இன்று ஒலிக்கவிருக்கும் நான் ஆளான தாமரை பாடல் இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மாவிற்கு எங்களின் அன்பான இசை அஞ்சலியாக சமர்ப்பிக்கிறோம். இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் ஒரு எழுத்தாளர், ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக, ஒரு வசனத்தாளர், தமிழ் ரசிகர்களின் மனதில் தனக்கென ஒரு அழியாத இடத்தை பெற்றவர் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள். இந்த இசை மழையில் நாம் அனைவரும் நனைய எல்லோரும் தயாராக இருக்குங்க. இசைக்குழுவினர் திரு பாஸ்கரன் அழகப்பன் பியானோ கீஸ், திரு ஃபெர்னாண்டஸ் விஜயகுமார் அவர்கள் பெர்கஷன், திரு தேஜ் கணித்கர் கிட்டார், திரு கார்த்திக் கோபாலகிருஷ்ணன் வோக்கல், திருமதி ஹரிணி சுகந்தராமன் வோக்கோஸ், திரு ஜிஜு நாயர் கிட்டார், திரு ஷாஹி கிட்டார், திரு தேவரந்த் கார்த்திக் மிருதங்கம். வணக்கம் எல்லாருக்கும். நன்றி. எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டு இந்த டைமில் உட்காந்து கேட்குறதுக்கு ரொம்ப நன்றி. ஐ ஹோப் நீங்கள்லாம் கடைசி வரைக்கும் இருந்து இந்த 3 பியூட்டிஃபுல் மாஸ்டர் பீசஸ் இளையராஜாவோடது, ஏஆர் ரஹ்மானோடது, பாரதி ராஜா அவங்களோட படப்பாடல்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு அப்புறமா போகணும். தேங்க்யூ.
மானிட்டர் வாய்ஸ் கேட்கல. நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறார்.
ரகசியத்தை யாரு அறிஞ்சா, அதிசயத்தை யாரு புரிஞ்சா. பாலம் விழுதிலே
கூட்டத்தில் தலையில ஆடிருக்கேன். அச்சம் 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 துடிக்கிற ஆட்டத்தை தரையில பார்த்திருக்கேன். அச்சம் 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 விசில் அடிக்கிற கூட்டத்தில் தரையில ஆடிருக்கேன். அச்சம் 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 காட்டுல மேட்டுல உழைச்சவனா ஆடிட பாடிட வேண்டாமா? வறுமையின் கொடுமைய பார்த்தவனா உன் உடையில வறுமையும் வேண்டாமா? அடியா தாடி உன் பாட்டாளி உன் கூட்டாளி. நிலா அது வானத்து மேலே, பலானது ஓட்டத்து மேலே. நிலா அது வானத்து மேலே, பலானது ஓட்டத்து மேலே. வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யா ஒய், அது என்ன ஒய்? பொழுதானா போதும் துணை ஒண்ணு வேணும். இளங்கால ஆட்டம் விடிஞ்சாத்தா போகும். நிலா அது வானத்து மேலே, பலானது ஓட்டத்து மேலே. வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யா ஒய், அது என்ன ஒய்? 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 நன்றி. நன்றி நன்றி, தேங்க்யூ. ஏங்க கேம் ஓடுதா? அங்கே அவங்க வேற எதுவும் ஐயா, தென்றல் முல்லை வெளியீடு, நீங்கள் தான் அந்த நூலை வெளியிடப் போகிறீர்கள். வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்தில் ஒவ்வொரு நிகழ்வுக்கு முன்பு ஒரு இதழ் வெளிவருவது வழக்கம். அந்த இதில் முத்தமிழ் விழா ஒட்டி அந்த நூல் வெளியிடப்படுகிறது. நூல் ஆசிரியர் முனைவர் பாலமுருகன் கோப்புசாமி அவர்கள். இப்போது இதழ் ஆசிரியரிடம் அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் வணக்கம். நம்மளோட வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்தோட தென்றல் முல்லை இதழ் ஒவ்வொரு வருடத்துலேயும் 4 இதழ்கள் இருக்குது. இந்த முத்தமிழ் விழா இதழை இசைக்கவி திரு ரமணன் அவர்களின் முன்னிலையில் வெளியிடுவதில் பெருமை அடைகின்றோம். இந்த இதழோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வாசகர் குரல் இருக்குது. அதுக்கப்புறம் இது சுட்டிகளின் பக்கம் அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளே அவர்களோட கருத்தில் அவர்களோட படைப்பில் உருவாக்கின படைப்புகள் இருக்குது. அதில் அறிவோம் தெரிவோம் மான்சி சந்திரசேகரன் இளம் துணை ஆசிரியர் எழுதியிருக்காங்க. சொல் விளையாட்டு இலக்கிய பாலமுருகன் எழுதியிருக்காங்க. வெளிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பில் நம்மோட இசை கலைகளையும் மரபு இசை கலைகளை பொதுவாக அங்கீகரிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு. அதை செல்வி இனியா எழில் வடிவனும் அபிநயாவும் எழுதியிருக்காங்க. நேர மேலாண்மை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பற்றின ஒரு கட்டுரையை 2 குழந்தைகள் எழுதியிருக்காங்க ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியிலேருந்து. அப்புறம் ஒவ்வொரு இதழையும் திருக்குறளை மையமாக வச்சு கதை எழுதுறத தியா கமலபாரதி இந்த முறையும் அழகாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு பிடித்த பருவ காலம் அப்படிங்கிற இதில் ஒரு கட்டுரையை செல்வன் அதர்வா எழுதியிருக்காரு. குழந்தைகளின் ஓவியங்கள் இருக்குது. என் மொழி என் அடையாளம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை அருள் ரத்தினம் எழுதியிருக்காரு. அப்புறம் உணவே மருந்துங்கிற தலைப்பில் கவினும் அம்மாவும் அப்படிங்கிற இதில் எழுதியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வரலாற்று பாதையில் ஒரு பயணம், அமெரிக்காவின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் அப்படிங்கிறத செல்வி இணையா எழுதியிருக்காங்க. ஃப்ரெட்ரிக் தமிழ் பள்ளியோட 15ஆம் ஆண்டு விழா அதை பற்றின கட்டுரை திருமதி சுஹாஷினி எழுதியிருக்காங்க. வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தோட சித்திரை விழா கொண்டாட்டத்தை திரு கிஷோர் சிங் எழுதியிருக்காரு. வள்ளுவன் தமிழ் மையத்தோட 16ஆம் ஆண்டு விழாவை பழனிக்குமார் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் சங்க இலக்கிய சொற்பொழிவுகள் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வட்டார தமிழ்ச்சங்கம் நடத்திய சங்க இலக்கிய சொற்பொழிவுகளை பற்றின ஒரு குறிப்பும் இருக்குது. வாழ்த்துறை இளம் எழுத்தாளர்களின் கலந்துரையாடல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதியை மாணவர்களோட பேச்சு திறனை அங்கீகரிக்கவும் அவர்களை ஊக்குவிக்கவும் நம்ம சமீபத்தில் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி நடத்தணும். அந்த நிகழ்வை வாழ்த்தி திருமதி சுசீலா பழனிசாமி ஒரு கவிதையாக சொல்லியிருக்காங்க. இதே போல் ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு சிறப்பான வரவேற்பை பெற்றது. அதே போல் ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அல்லது 16ஆம் தேதி கொண்டாடுறதா நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அதனால் தொடர்ந்து அந்த நிகழ்வை பாருங்கள், குழந்தைகளை ஊக்குவிங்க. இளம் எழுத்தாளர்கள் அவர்களே அவர்களோட படைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தமிழ்லேயே பேசுகிற அந்த நிகழ்வு ரொம்ப சிறப்பான நிகழ்வு, அதை தவற விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்லாமல் பசுமரத்தானியாய் நம் ஊரின் நினைவுகள் அப்படிங்கிற ஒரு கவிதையை திருமதி சத்யா பாபு எழுதியிருக்காங்க. பெண்மை பெருமையை
இணை ஆசிரியர் திருமதி ரஹிமா எழுதியிருக்காங்க. படைப்பும் படைப்பாளியும் இருக்குது மற்றும் பாரதியார் தமிழ் பள்ளியோட ஆண்டு விழா கட்டுரையும் இருக்குது. இந்த எல்லா கட்டுரைகளும் அடங்கிய ஒரு சிறப்புமிக்க இதழாக தான் நம்மோட இந்த முத்தமிழ் விழா சிறப்பு இதழ் இருக்குது. அதை நம் சிறப்பு விருந்தினர் திரு இசைக்கவி திரு ரமணன் அவர்களின் முன்னிலையில் வெளியிடுவதில் நம் வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கமும் தென்றல் முல்லை ஆசிரியர் குழுவும் பெருமை அடைகின்றது. பேரவையின் மேலாள் சித்தானந்தம் ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சித்தானந்தம் ஐயா. பேரவையின் மேலாள் தலைவர் முத்துவேல் செல்லையா மற்றும் பேரவையின் இந்நாள் பேராளர் செந்தில் முருகன் வேலுச்சாமி தயவுசெய்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நமது தமிழ் சங்கத்தின் மேலாள் தலைவர்கள் ராஜாராம் ஸ்ரீனிவாசன், நித்தில செல்வன் முத்துசாமி மற்றும் ஜான் பெனடிக்ட் தயவுசெய்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சித்தானந்தம் ஐயா மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். நமது தமிழ் சங்கத்தின் மேலாள் தலைவர்கள் இந்த நிகழ்வில் வந்து சிறப்பு தேர்தல் அனைவருக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய பெயர் விடுபட்டிருந்தால் தயவு செய்து மேலே வாருங்கள். எனக்கு இங்கிருந்து பார்க்கும் பொழுது பொறுப்பில் இருந்தவர்கள் அனைவரையும் மேடையில் ஏற்ற வேண்டும் என்ற நம்பிக்கை. சங்கரபாணி, முனைவர் சங்கரபாணி மேடைக்கு வாங்க. ஐயா வாங்க. ஹார்வர்ட் தமிழ் இருக்கைக்கு நிறுவதற்கு பொறுப்பில் இருந்து இருக்கும் முனைவர் சங்கரபாண்டி மற்ற வேறு யாராவது அழைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அழைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இதழ்லையும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஓவியங்கள் தான் வந்து நம்ம முகப்பு ஓவியமாக வருது. இந்த முறை 3 குழந்தைகள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு அந்த முத்தமிழ் விழா கருக்கேற்ற மாதிரி அவர்களோட ஓவியத்தை படைச்சிருந்தாங்க. அந்த 3 குழந்தைங்களோட ஓவியத்தையும் ஒருங்கிணைத்து நம்ம அட்டைப்படமாக போட்டிருக்கோம். அதில் பார்ப்பீங்க, நீங்கள் அந்த இதில் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், நீங்கள் டிஸ்பிளேல இருக்குது. உங்களுக்கு வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தோட உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த தென்றல் முல்லை இதழ் வந்து பிடிஎஃபாக மின்னஞ்சலில் உங்களுக்கு அனுப்பப்படும். அதை நம்பி நீங்கள் உறுதி செய்கிறீங்க இல்லையா? நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் உங்களோட குழந்தைகளையும் ஓவியங்கள், அவங்களோட ஓவியங்களோ அல்லது உங்களோட கட்டுரைகளோ அவங்களோட கட்டுரைகளோ இருந்தால் எங்களோட தென்றல் முல்லைக்கு அனுப்புங்க. அடுத்த இதழில் அவர்களோட படைப்புகள் பிரசுரிக்கப்படும். தொடர்ந்து உங்களோட ஆதரவுக்கு நன்றி. இந்த இதழை சிறப்பாக கொணர உதவி செய்த அத்துணை இணை ஆசிரியர்களுக்கும் துணை ஆசிரியர்களுக்கும் சிறப்பு ஆசிரியர்களுக்கும், சிறப்பு ஆசிரியராக திரு பீட்டர் அண்ணா இருக்காரு, திருமதி மீனாட்சி சந்திரசேகரன் இருக்காங்க, திருமதி சுமித்ரா இருக்காங்க, திரு இளவழுதி வீரராசு இருக்காங்க. இவர்கள் எல்லாரோட ஆலோசனைப்படியும் இதழ் வந்து ஒவ்வொரு முறையும் சிறப்பாக வருது. அதனால் தொடர்ந்து தென்றல் முல்லை இதழை படிங்க. உங்களோட கருத்துக்களை வாசகர் குரல் என்ற பகுதியில் வெளியிடறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களோட கருத்துக்களையும் அனுப்புங்க. நன்றிங்க. நன்றி. இன்னும் முத்தாய்ப்பான நிகழ்ச்சி இசைக்கவி ரமணன் ஐயா போன்ற அவருடைய நிகழ்வு போல மெல்லிசை நிகழ்ச்சி தொடர்கிறது. அனைவரும் உங்களுக்கு வசதியான இடத்தில் அமர்ந்து கண்டுகளிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டிஎஸ்டபிள்யூ வெப்சைட்லேயே வந்து அது இருக்குது. நீங்கள் வந்து அதை படித்து தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாங்க. அடுத்ததாக நம்மளுடைய ஸ்பான்சர்ஸ்க்காக இந்த நேரம் நம்முடைய நன்கொடையாளர்கள், விளம்பரதாரர்களுடைய நேரம். முதலாவதாக மின்னோடி எல்எல்சி அவர்களின் ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் திருமதி சந்தான லக்ஷ்மி சண்முகம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதை பற்றிய மின்னோடியை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. Santana Lakshmi Shanmugam is the founder and president of Minnodi LLC. She is on a mission to help career gap adults reclaim their future in tech, blending deep technical expertise with a passion for community. Mrs. Santana Lakshmi builds a real pathways back into the workforce for adults ready to restart their IT careers. Under her leadership, Minnodi delivers
hands-on training in IT support, e-commerce development, and cloud solutions through real business projects. Not just classrooms, people first and results driven, Santana ensures every career gap adult gets practical, affordable training and experience that employers actually want. At Minodi, your gap doesn't define you, your comeback does. வணக்கங்கம்மா. இந்த குறிப்பு வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். இந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் இந்த வாய்ப்பினை கொடுத்த வாஷிங்டன் தமிழ் சங்கத்திற்கு நன்றி. நான் ரொம்ப மேடையில் பேசி பழக்கம் இல்லை, அதனால் என்னோட இதை பொறுத்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த மின்னோடி எல்எல்சிங்கிறது இது வந்து ஒரு ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி தான், ஐடி கம்பெனி. ஆனால் இதனுடைய மிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிங் த கெரியர் கேப் அடல்ட்ஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டிக்கு இது கண்டிப்பாக ஒரு தேவையான ப்ரோக்ராம். நிறைய உமன் வந்து நம்ம கம்யூனிட்டியில் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக வந்து தே ஆர் டேக்கிங் கரியர் கேப். இட்ஸ் மேபி லைக் அ 5 year 2 year 5 year 10 year கூட ஆகுது. ஸோ அவங்க திருப்பி வேலைக்கு வரணும்னு நினைக்கும் பொழுது தே ஃபேஸ் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். ஸோ அதை தான் நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறோம். இது வந்து எப்படி இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி நிறையாவே பேசலாம். பட் சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ யாரெல்லாம் வந்து சீரியஸாக வேலை அதாவது இப்போ வீட்டில் இருந்துட்டோம், இப்போ ஐ நீட் டு கோ பேக் டு மை ஒர்க் ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். இது எப்படி நாங்கள் பண்ணுறோன்னா, வி ஆர் கெட்டிங் கான்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் Department of Labor, and then we also getting contracts from Maryland Department of Civics and Services. So இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் we have 2 postcards in our booth. One is for the career training. இது வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ தான். யாரெல்லாம் வந்து திருப்பியும் ஒர்க் ஃபோர்ஸ்க்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் நிறைய வார்ம் அப் செஷன் தரோம். விச் மீன்ஸ் லைக் நீங்கள் ஐடி பேசிக்ஸ் கற்றுக்கலாம், சைபர் செக்யூரிட்டி பேசிக்ஸ் கற்றுக்கலாம், ஏஐ பேசிக்ஸ் கற்றுக்கலாம், எதுக்கு வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இட்ஸ் டோட்டலி ஃப்ரீ. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வி ஹாவ் அ மென்டர்ஷிப் செஷன். ஆஃப்டர் த ட்ரைனிங் உங்களை நாங்கள் அசஸ் பண்ணுவோம் 1-on-1 மாதிரி. லைக் உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, உங்களுடைய கரியர் பேக்ரவுண்ட் என்ன, ப்ரீவியஸ் கரியர் பேக்ரவுண்ட், அகடமிக் பேக்ரவுண்ட் என்னவோ அதை பொறுத்து நாங்கள் வி வில் டிரைவ் யூ டு த ரைட் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வி ஹாவ் அ 1 contract which gives you stipend. ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எங்கள் கம்பெனியில் மினிமம் 30 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு வேலை செய்யணும். தட்ஸ் யுவர் ஃபுல் டைம் ஜாப். அண்ட் தென் யூ வில் பி சேம் டைம் யூ ஆர் லேர்னிங் அண்ட் யூ ஆர் கெட்டிங் பெய்ட் $2,000 per month. ஸோ இது வந்து ஒரு 18 மாத கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து வேலைக்கு வரணும், திருப்பி வரணும், எனக்கு எப்படி இந்த சேலஞ்சை நான் ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரியலங்கிறவங்க கண்டிப்பாக எங்கள் ஸ்டாலில் வந்து கார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் வந்து உமன் ஆண்டர்ப்ரனர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் இருந்துட்டு வேறு வேலைக்கும் போக முடியல, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சிறு தொழில் பண்ணுற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கும் இங்கே வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது, நமக்கு அது தெரியறதில்ல. லைக் இப்போ நான் ஒரு 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 ஸ்டால் போட்டிருக்கேன், என் பிஸ்னஸ் அடுத்த லெவலில் எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியறதில்ல. நாங்கள் அதுக்கும் வந்து நிறைய கைடன்ஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து வி ஒர்க் வித் ஸ்மால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் சென்டர் விச் இஸ் அ ரீஜனல் ஒன். எல்லா ஸ்டேட்லேயும் அது இருக்குது. நாங்கள் அவங்க மூலமாக உங்களுடைய ஐடி நீட்ஸையும் எங்களால் கொடுக்க முடியும். அதுக்கான இன்னொரு கார்ட்ஸும் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் நிறைய பேரை பார்க்கல, பட் ஸ்மால் பிஸ்னஸ் உமனுக்கும் எங்ககிட்ட ஹெல்ப் இருக்குது. யூ கேன் ரீச் அஸ் எனி டைம். தேங்க்யூங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப அருமையாக நீங்கள் வந்து எடுத்துரைத்தீங்க. உங்களுடைய தொடர்ந்து நம்மளுடைய வாஷிங்டன் வட்டார தமிழ் சங்கத்துக்கு நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்ததாக GLS ஃபினான்ஷியல், அதற்காக திருமதி சிந்து பிள்ளை அவருடைய குழுவுடன் இங்கு வந்திருக்கிறார்கள். Sindhu Pillai and her team from Infinity GLS wanted to create financial awareness with our Tamil community regarding importance of will and trust, life insurance and long-term care.
They also help with 401k rollovers to build guaranteed lifetime income. இப்போ வாங்க சிந்து, எப்படி இருக்கீங்க? உங்களுடைய ஜிஎல்எஸ் பற்றின ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் வந்து பகிர்ந்துக்கோங்க. நன்றி. Vanakkam. Thanks to the Tamil Sangam community for giving us an opportunity. So, my name is Sindhu Pillai. We have Anarga here, Aruna here. So, we are all licensed financial professional, and we want to make sure we educate our Tamil community for the importance of having a will and trust, life insurance, and long-term care. So who is our most important asset for our family, right? For us, it's all our family. For that, if something happens to a main bread earner when they go for work and do not return home, we want to avoid the financial trauma that the family is going through and avoid the GoFundMe in the communities. How can we avoid a GoFundMe? By taking a simple term insurance. Just with the amount of coffee you drink a day, you can protect your family. So please take the first step to protect your family by taking a simple term insurance. The other thing is we all want to live healthy and happy and long. For that, we also educate on how to optimize tax advantage strategies, and also if you stop working, right, have a guaranteed lifetime income. So you might have a question like, health insurance will cover all this. Why do I have to take a life insurance outside work? If something happens to you, like if an accident happens, you don't come back home, will health insurance cover your outstanding mortgage or pay for your kids' college savings? No, that is an absolute no. So our life insurance has all the living benefits, which is critical, chronic, and terminal. So please make sure you understand, and we do a free financial assessment for each and every family. Over to you, Aruna. Yeah. வணக்கம் நண்பர்களே. நம்மள எத்தனை விமன் வந்து financial responsibility எடுக்கணும்னு நினைப்போம். Obviously, we all feel proud when we say, my husband will take care of our finances. அப்படின்னு சொல்லும்போது we all feel proud. But it is not a good thing to rely entirely on one person. So, நம்ம எப்படி நம்மளோட ஓன் ஃபைனான்சஸை டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத we can learn from the business. And I would like everyone to have the financial knowledge. Please visit the booth and take the first step. Thank you. I'll give it to Anarga. Thank you, Aruna. Good afternoon, everyone. First of all, I'd like to thank the organizers for giving us this opportunity to be sponsors for the event. Thank you very much for that. And we are proud of what we do, helping protect families. So please, like, Aruna and Sindhu mentioned, please stop by at our booth. We have a raffle going on today. It's as part of our promotional activity. We are giving out discounted will and trust packages. It's from a partner firm and it has been put together by attorneys. So please stop by at our booth and, we will help you understand, the details. Again, thank you so much. Thank you so much for your time. Thank you, Sindhu and team. Next, our sponsor, Vijay Anand, Realtor. Vijay Anand and Vidya Vijay Anand, Realtor couple, have lived in the DC metro area for 29 years now. Realtors licensed in VA, MD, DC, and PA states, help clients to buy commercial properties and businesses also, gas stations, restaurants, convenience stores, hotels, car washes. Vijay Anand has served the Tamil Sangam from 1998 to 2008 and was also the president of TSGW in 2007. So, ரொம்ப நன்றிங்க விஜய். உங்களுடைய இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் மதிய வணக்கம். ரொம்ப நாளாக விழா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வேர்ல்ட் கப் சாக்கர்னால டேர்ன் அவுட் வந்து இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் வந்திருக்கவங்க அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நானும் என் மனைவியும் விர்ஜீனியா ஸ்டேட்டில் லைசன்ஸ் ரியல்டர்ஸ், ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ரெண்டுமே பண்ணுறோம். தமிழில் சொல்லணுன்னா நம்ம 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை தொலைக்காட்சி விளம்பரங்களில் வரும், வீடு விற்க வாங்க எங்ககிட்ட வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் விர்ஜீனியா, மேரிலண்ட், டிசி, பென்சில்வேனியா இந்த 4 ஸ்டேட்டில் இஃப் யூ ஹாவ் எனி ரியல் எஸ்டேட் நீட்ஸ், வீடு, நிலம்,
கட்டடங்கள், அலுவலக கட்டடங்கள், அது போக பிஸ்னஸ் வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வி வில் ஹெல்ப் யூ. கேஸ் ஸ்டேஷன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வி வில் ஹெல்ப் யூ. ஹோட்டல் மோட்டல் வாங்கணும், இல்லை கார் வாஷ், கன்வீனியன்ஸ் ஸ்டோர், இது மாதிரி கமர்ஷியலும் பண்ணுறோம். அது போக காண்டோ, டவுன் ஹோம், சிங்கிள் ஃபேமிலி ஹோம் விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு யாராவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நான் இங்கே ஒரு மேஜை வச்சுருக்கேன் இன்றைக்கி. அதில் ஈவினிங் நிகழ்ச்சி நிறைவு பெற வரைக்கும் அங்கே இருப்போம். உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்தால் வந்து நீங்கள் எங்கள் கிட்ட பேசலாம். வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஆன்சர் யுவர் கொஷின்ஸ். நன்றிங்க, வணக்கம். நன்றிங்க விஜய். செக். இல்லை மன்றம் வந்தவா? ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து ஓகே, அடுத்த பாட்டு இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. இட்ஸ் எ ராக் அண்ட் ரோல் சாங். ஸோ லெட்ஸ் கோ. The full song. Thank you. Ready, one more time.
கும்மிகள் கொட்டுங்களே ஆயிரம் தாமரை மொட்டுக்களே வந்து ஆனந்த கும்மிகள் கொட்டுங்களே
சுத்தி நிக்க சொன்னா காட்டு வெள்ளம் நிக்காது. காதல் மட்டும் கூடாதுன்னா பூமி இங்கு சுத்தாது. சாமி கிட்ட கேடு யாரு போட்ட கோடு. பஞ்சப்புள்ள தீய வச்சு சுத்தி வச்சவங்க யாரு? வெட்டி வேறு வாசம் கடலுக்குள்ள நேசம். வெட்டி வேறு வாசம் கடலுக்குள்ள நேசம். பூவுக்கும் வாசம் உண்டு, பூமிக்கும் வாசம் உண்டு. வேருக்கு
ரொம்ப சந்தோஷம். தெரியல, அடுத்த வாட்டி நீங்கள் வரும்போது இந்த பாட்டு வந்து நம்ம ரீசெண்டாக நம்மளை விட்டு போன பாக்யராஜ் அவங்களுக்காக ஒரு ட்ரிபியூட். இது வந்து அவருக்கு அவர் மியூசிக் பண்ணி அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடித்த படம். எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? டபுள் ஷோ. இந்த பக்கம் சாக்கர், இந்த பக்கம் மியூசிக். தெரிஞ்சிருந்தா இது வந்து இன்னும் we can have a bigger crowd இல்ல, இங்க ஒரு watch party and a music show happening at the same time.
பார்வை பார்த்தேன் புறாவே நில்லுன்னு சொன்னேன் கண்ணாபாய் ஓடி மறைஞ்சேன் கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே உருட்டும் காணாதவும் உருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும் கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது உள்ள திக்கு திக்கு திக்குங்குது உள்ள ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது சொல்லு 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 சொல்லுங்குது சுட்ட சுட்ட நனையுது தாஜ்மஹால் கொடையொன்னு கொடையொன்னு தாக்கிடுயே விட்டு விட்டு துடிக்குது ஏன் நெஞ்சு வெக்கம் விட்டு வா வெளியே அடி நீ எங்கே நீ எங்கே நீ எங்கே நீ எங்கே பூ வைத்த பூவெங்கே மழை தண்ணி ஊசுற கரைக்குதே உசுருள்ள ஒரு குட்டி தாய்மான் கட்டி கொடுத்தவனும் நான் தாண்டி அடி ஏங்க ஏங்க எங்க நீ எங்கே கண்ணீரில மழையும் கரிக்குதே அடி ஏங்க ஏங்க எங்க நீ எங்கே கண்ணீரில மழையும் கரிக்குதே சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் கொடையொன்னு கொடையொன்னு தாக்கிறியே விட்டு விட்டு துடிக்குது ஏன் நெஞ்சு வெக்கம் விட்டு வா வெளியே உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊத்தி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்ட நெத்தியில மாறுக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊத்தி விட நீ போதும் எனக்கு முத்தமிட்ட நெத்தியில மாறுக்கு மத்தியில செத்து விட தோணுதடி தேங்க்யூ அனைவருக்கும் இவ்வளோ பொறுமையாக இங்கே உட்காந்து எங்கள் கூட கலந்து கூட சேர்ந்து பாடி கிளாப் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணினதுக்கு தேங்க்யூ ஸோ மச். முன்னாடி அவர் ஆல்ரெடி சுபஸ்ரீ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் எதுக்கும் ஒரு தடவை இங்கே இருக்கிற மேடை மேலே இருக்கிற ஆர்டிஸ்ட் பேரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஆன் கீஸ் பாஸ்கர் அழகப்பன், on guitar Jiju, also on guitar Tej. Here we have Shahi on guitar, Vijay Kumar Fernandez on percussion, and Kuda Padiya Harini Sugatharaman on vocals.
மற்றும் என் பேர் கார்த்திக் கோபாலகிருஷ்ணன். அப்புறம் we have one more artist. Yes, Devavrat Karthik on Mridangam. So that is the last program. We have ஒரு மிருதங்கம் performance இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், அதுக்கு அப்புறமா we will have the மிருதங்கம். அதோட we will conclude. So thank you எல்லாரும் இங்க கூடி எங்க கூட சேர்ந்து பாடி என்ஜாய் பண்ணதுக்கு நன்றி. பாட்டுக்கு மன்றும்
நன்றி. இப்பொழுது நம்மளுடைய லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் திஸ் ஈவினிங் பை தேவவ்ரத் கார்த்திக். Hello. Yeah, Dave is none other than Karthik's son. ஒருத்தர் பேர் சொல்ல மறந்து போயிட்டேன். நம்ம செந்தில், he is also equally part of the crew. Not equally, he is the main part. ஆமா. நம்மளா சைடுல. ஆமா. So today's show was really good, all because of him. Correct. So the efforts he made, the inputs he has given, so everything made this show a good one. Yes, yes. So thank you, Sandil Uncle. Thank you, once Sandil. again for this opportunity, and nice playing with you all. Thank you. Thank you so much.